இவர் பேர் ராஜு. இவர் ஸ்ட்ரீட்ல இருந்து அடாப்ட் பண்ணி தான் இந்த பெட் ஓனர் வளர்த்திட்டு இருக்காரு. இவருக்கு வந்து எப்பயுமே ஸ்ட்ரீட் பெட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த வகையில இவர் எடுத்து வீட்டுக்குள்ள வளர்த்திட்டு இருக்காரு. இவருக்கு தேவையான வேக்சின்ஸ், டிவார்மிங், டிக்ஸுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காரு. பட் இந்த வீட்டுக்குள்ள தானே வச்சிருக்கோம், இதுக்கு மேல டிக் ஃபீவர் எதுவும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு டிக்கான மெடிசன்ஸே கொஞ்சம் இந்த லாஸ்ட் 6 months எதுவும் கொடுக்காம விட்டார். அதனால ஒரு தப்பு இல்லை. பட் என்னன்னா ரோட்டுக்கு வெளியில இருக்கிற டாக்கு இவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெட்டுக்கு ஃபாக்ஸ்னு ஒருத்தர் இருக்கா, அவருக்கும் ஃபுட் கொடுத்துட்டு இருக்காரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட டிக்ஸ் இருக்கு. அந்த டிக்ஸ் மூலம் ஃபாக்ஸ் கிட்ட இருந்து இந்த ராஜுவுக்கும் டிக்ஸ் வந்திருக்கு. அவன் மூலமா இவனுக்கு டிக் ஃபீவர் வந்திருக்கு. இப்ப இவர் பண்ற சர்வீஸ் நல்லதுக்கு தான் பண்றாரு. பட் அந்த பெட்டை நம்ம டேக் கேர் பண்ணாதனால வீட்டுக்குள்ள இருக்கிற ஹெல்தியான பெட்டுக்கும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் பெட் ஓனர்ஸ் வீட்டுக்குள்ள பெட்டை வச்சிருப்போம், அவனுக்கு எல்லா மெடிசன்ஸ் ப்ராப்பரா கொடுத்திருப்போம், வேக்சின் ப்ராப்பரா பண்ணிருப்போம். பட் ரோட்ல இருக்கிற டாக் நம்ம ஃபீட் பண்றோம் அப்படின்னா அந்த பெட்டுக்கும் டிக்ஸுக்கான மெடிசன், வேக்சின் கம்பல்சரி நீங்க கிரியேட் பண்ணி கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க பெட்டு சேஃபா இருக்கும். அந்த பெட்டுக்கும் நீங்க கம்ப்ளீட் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சர்வீஸ் பண்றதுல ஃபுட் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வேக்சின் போட்டு ஸ்ட்ரீட் பெட்டுக்கும் டிக்குக்கான மெடிசன் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.